அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, ஒரு மகன் இருந்து வந்தார்கள். கணவனுக்கு கை நிறைய சம்பளம், ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாக்கிங் சென்று விட்டு வருகிறேன் என்று சொன்னவர் வழியில் விபத்தில் இறந்து விட்டார். அவருடைய மனைவியோ 10 வயது மகனை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்கி திருமணமும் செய்து கொடுத்தார். ஒரு நல்ல வேலையும் அவங்க மகனுக்கு கிடைத்தது. திருமணமாகி 2 ஆண் குழந்தைகள் அவர்களுக்கும் இருந்தது. இந்த பெண்மணியை தனியாக ஒரு அறையில் வைத்து சாப்பாடு கொடுத்து வந்தார்கள், மகனும் மருமகளும். இந்த பெண்மணிக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. இவரை பார்த்து கொள்ள ஆள் இல்லை. மகனும் மருமகளும் நாங்கள் ஆள் போடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆள் போட்டால் நன்றாக கவனிப்பதில்லை. பார்த்து விட்டோம் இல்ல தம்பி, நீங்கள் யாரும் என்னை பார்க்கக்கூடாதா என்று கேட்டார்கள். மகனும் மருமகளும் உங்களை பார்த்து கொண்டே இருந்தால் எங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று கேட்டார்கள். மிகவும் மனம் நொந்து போனார் இப்பெண்மணி. சரி, என்ன செய்வது? சரி என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் நியமனம் செய்யப்பட்ட ஆளோ அந்த பெண்மணியோ இரவில் ஏதாவது குடிப்பதற்கு கேட்டாலோ, சிறுநீர் கழிப்பது என்றாலோ எத்தனை தடவை எழுப்பினாலும் எழுந்திருப்பதில்லை. என்ன செய்வது? மிகவும் மனம் வருந்தினார். அந்த சமயத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சொந்த ஊருக்கே சென்று விட்டால் அங்கே நம்முடைய சகோதரி ஒருவர் இருக்கிறார். அவரும் கணவனை இழந்தவர், சொந்த வீட்டில் இருக்கின்றார், நம்மை பார்த்து கொள்வார் என்று யோசித்தார். என் சகோதரியின் வீட்டுக்கு நான் செல்கின்றேன், என்னை கொண்டு விடுங்கள் என்று கேட்டார். என்னை கொண்டு விட முடியாது, எங்களுடைய மானத்தை கெடுத்து விடுவாய், நீ அமைதியாக இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பெண்மணிக்கு திடீரென்று உடல் நலம் மிகவும் பாதித்து விட்டது. தன் சகோதரிக்கு கால் செய்தார், நீ உடனே வரவும் என்று. சகோதரியும் பதறியடித்து கொண்டு உடனே வந்தார். வந்து தன் சகோதரியை நன்றாக கவனித்து கொண்டார். என்ன செய்வது? நன்றாக ஆகிவிட்டார், நன்றாக குணமடைந்து விட்டார். கடைசியில் இவர்களுக்கு இருவருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. இப்பெண்மணி தான் அவர்கள் இருவரையும் நன்றாக பார்த்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? வயதானவர்களுக்கு மட்டும்தான் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவார்கள், அவர்கள்தான் மற்றவர்களை நாடி இருக்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கு வேணா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று தெரிகிறது அல்லவா? நாம் அனைவரிடமும் நேசமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாரிடம் மட்டுமல்ல, மற்றவர்களிடமும் நாம் அன்பாக இருக்க வேண்டும், பணிவிடைகள் செய்ய வேண்டும். வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.